Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. IRCTC இணையதளம் மூலம் ஆன்லைன் பயணியிடம் 1.8 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் இந்திய அரசின் ரயில்வே இணையதளமான IRCTC ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், என்ன நடந்தது? விவரம் என்ன? இந்தியன் ரயில்வேஸின் அதிகாரப்பூர்வ இணையதளமான IRCTC இணையதளம் வாயிலாக ஆன்லைன் மோசடி நடைபெற்ற சம்பவம் குறித்து தற்போது சைபர் கிரைம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வடபழனியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன், 51 வயதான இவர் நாகர்கோவில் செல்லவிருந்த தனது பயணத்தை ரத்து செய்வதற்காக ரயில்வேவின் அதிகாரப்பூர்வ இணையதளமான IRCTC இணையதளத்தில் டிக்கெட்டை ரத்து செய்துள்ளார். பின் இணையதளத்தில் ஃபார் ஹெல்ப் என்று பதிவிடப்பட்டிருந்த 9832603458 என்ற எண்ணுக்கு கால் செய்து தான் டிக்கெட்டை ரத்து செய்து விட்டதாகவும் தனது பணத்தை மீண்டும் அனுப்புமாறும் ஸ்ரீதரன் கூறியுள்ளார். எதிர்முனையில் பேசிய நபர் வங்கி விவரங்கள் மற்றும் ATM கார்டு விவரங்களை கேட்டுள்ளார். இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணைய பக்கம் என்பதால் ஸ்ரீதரன் வங்கி தகவல்களை உடனடியாக கூறியதன் பேரில் அடுத்த சில நிமிடங்களில் அவரது வங்கி கணக்கில் இருந்த 1,08,000 பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீதரன் உடனடியாக வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் IRCTC இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருந்த மொபைல் நம்பர் ரயில்வே நிர்வாகத்தால் பதிவிடப்படவில்லை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து ரயில்வே இணையதளமான IRCTC இணையதளம் ஹேக் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவதற்காக தற்போது சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.